ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போகிறோம். காரைக்கால் அப்படிங்கிற ஊருக்காக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வளகாப்புக்காக போகிறோம். அதுக்காக ஃப்ரீயாக போய் ஸ்வீட் கடையில் ஸ்வீட்டும் பக்கத்தில் ஃப்ரூட்ஸ் கடையில் ஃப்ரூட்டும் வாங்க போயிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் கடையில் வாங்கிட்டு வருவாங்க. நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஆப்போசிட் நிற்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு பஸ்ஸு. என்ன பண்ணுறது தெரியாமல் ரோட்டில் நின்றுருக்கு. மழை வேறு தூருது. நாங்கள் ஃப்ரீயாக ரோட்டில் நிற்கிறோம். ஃப்ரீயாக வந்துட்டாலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, இந்த விளாக் வந்து இதுலேருந்து கம்மியாக பண்ணலாம். இந்த விளாக் என்ன எங்கே போகிறோம் என்னங்கிறது நீங்கள் பாருங்கள். சரிங்களா? பாய். இது ஃபேஸ் நல்லா தெரியும். சாப்பிட்றதுக்கு வந்து நின்றுருக்கோம் புது பஸ் ஸ்டாண்டில். இங்கே தலைவனியில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆனியன் ரோஸ்ட்டு, 2 முட்டை பரோட்டா, 2 கொத்து பரோட்டா. இங்கே தோசை இட்லி மட்டும்தான். முட்டை தோசை எனக்கு வந்து முட்டை தோசை, உங்களுக்கு சாதா தோசை. ஏன் எனக்குலாம் முட்டை தோசை நான் சாப்பிட மாட்டேன்னா? சொல்லலை, நானும் சொல்லலை. சரி சரி. புளிக்குழம்பு என்ன குழம்பு? சாம்பார் தான் இருக்கும். வேணா வாங்கி சாப்பிடு. புள்ளி குழம்பா? வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். சாப்பிடு. என்னம்மா முட்டை தோசை? பாப்பா வாங்கிக்கடா. முட்டை தோசை எப்படா இருக்கு? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கு. தோசை, சட்னி, சாம்பார், ஒரு ஆம்லேட் ஒன்று கொடுக்கணும். பஸ் ஏறிட்டோம். நாகப்பட்டினம் போயிட்டு புளியங்குடி போயிட்டு புளியங்குடியிலேருந்து வரும்போது பொள்ளாச்சி. நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறோம். நான் இன்டர்வியூ எடுக்கவே இல்லை. சரி, ஓகே, இது எடுத்துடலாமா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே காரைக்கால் வந்து நம்ம கிளம்பிட்டோம். எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன், வளகாப்புக்கிட்ட வந்து நம்ம கிளம்பிட்டோம். என்னடா பஸ்ஸில் உட்காந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரஷ். இன்றைக்கி டே ஃபுல்லாக எங்களுக்கு ரொம்ப வேலை. காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு பாப்பம்மாவை எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி அவங்கள கூப்பிட்டு போயிட்டு திருப்பி வந்து சாப்பிடவே இல்லை. ஒரு 10 நிமிஷம் படுக்கலான்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருந்துச்சா மணி டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு வேலை ஒன்று புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துட்டு திருப்பியும் போனால் மணி 7. அவசரமாக பேக் பண்ணி எல்லாத்தையும் கிளம்பி இங்கே வந்து பஸ்ஸை பிடிக்கிறக்குள்ள நாங்கள் பட்ட பெரும்பாடாக இருந்துச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இந்த பஸ்ஸை பிடிக்கிறது. சரி வாங்க, நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? பாய். சிந்து கொடுத்த ரோஸ் வந்து நான் தலையில் வச்சிட்டேன். 2 ரோஸ் தலையில் வச்சிருக்கேன். அது வீட்டில் இருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து டிஆர் பட்டினத்துக்கு பஸ் ஏறியாச்சு. டைம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி 4, கரெக்டாக 4:10. அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:04 வந்தோம். வந்துட்டு ஒரு 6:30 வரைக்கும் அவங்க பேசிட்டு டீயெல்லாம் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு நம்ம வந்து தூங்கிட்டோம். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி 10. ஆமாம், ஒரு 10 இருக்குது. 1/4 மணி நேரம் இப்போ தான் எழுந்திரிச்சோம். தூக்கமே இருந்தாலும் அந்த வந்து டயர்டு அப்படியே படுத்துட்டோம். படுத்து இப்போ தான் ப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ஆமாம், அதை ப்ரைட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வெளியே போயிட்டு அவங்களெல்லாம் காமிக்க முடியாது. விரும்பலாம் அவங்க காஃபீஸ் காமிக்க மாட்டாங்க. நம்ம இஸ்லாமிய நண்பர் அதனால் வந்து காமிக்க முடியாது. பாப்பா பதில் நல்லா தெரியும். போய் நம்ம சாப்பிடலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ கொடுத்துருக்காங்க. டீயும் வந்து பிஸ்கட்ஸும் வந்து வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. வாங்க டீ குடிக்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்காக டேபிளெல்லாம் கொண்டு வந்து முன்னாடியெல்லாம் டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா டேபிளெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிவியில் பார்த்திங்கன்னா அந்த பாப்பாவோடதும் அந்த அண்ணாவோட கல்யாண கேஸ்ட் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரி, உருளைக்கிழங்கு மசாலா, அதோட பொங்கல், சாம்பார்லாம் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. என்ன சாப்பாடு அப்படின்னா இது நெய் சோறுன்னு நினைக்கிறேன். நெய் சோறு, சிக்கன் கிரேவி, அதோடு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு, ப்ரெட் அல்வா. வாங்க சாப்பிட்லாம். மாமாவும் அண்ணாவும் வந்து பார்த்திங்கன்னா டீ வாங்குறதுக்காக வெளியே போயிருக்காங்க. நானும் பாப்பாவும் தான் இருக்கோம். அதனால் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம்.
இதுதான் டெக்கரேஷன் வீடியோ வளகாப்புக்கு டெக்கரேஷன். சார்ஜர் போட்டுருக்கா? ஓகே ஓகே. விசேஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்று நான் மாமா பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் ரெண்டே பேசிகிட்டு இருந்தால் அதான் பாப்பா பிடிக்காதே, வாங்கப்பா விளையாடலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கபடி விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கேயுமே நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்துட்டு நம்மளை விசாரிச்சுட்டு போனாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாப்பாவும் மாமாவும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மண் எதுக்கு? மக்களே உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் சரிங்களா? அந்த காருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அப்படியே பார்த்து கருக்குன்னு ஆயிடுச்சு. யாரோ உள்ளே இப்படி உட்காந்துருக்காங்க. நம்ம வேற ஹாலிவுட் படமாக பார்த்து தொலைவோமா, இதைய பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பீதி ஆயிடுச்சு. இல்லை இப்படியும் காருக்குள்ளே வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. இது வந்து ட்ரிக்கா இல்லை அடுத்தவங்களை பயன்படுத்துறக்கா அப்படின்னு தெரில. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. காரை கிராஸ் பண்ணி போகும்போது கருக்குன்னு இல்லை பருக்குன்னு ஆயிடுது. காய்ச்சல் வந்துருச்சுன்னா யார் பொறுப்பாக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையாலுமே ரொம்ப பயந்துட்டேன் நான். யாரோ உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹாலிவுட் படம்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த பயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே இந்த கோடாளி எடுத்துகிட்டு வந்து சதக்குன்னு பின்னாடியே வெட்டுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரியே நம்ம பார்த்துட்டு இருக்கறனால நம்மளோட மன பிராந்தின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் இவங்க விளையாண்டு முடிஞ்ச பாட்டை காணோம். இப்போ வளகாப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. வளகாப்பு நீங்கள் எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. வளகாப்பு வந்து அவங்க ஃபேஸ் எல்லாம் நாங்கள் காட்ட மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு இஸ்லாமியர், அவங்களே ஃபேஸ் வெளியே காமிக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி நம்ம இது பண்ண முடியும், சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காமிக்கல. அவங்ககிட்ட கேட்கல, நம்ம காமிக்கலை. அவங்க வந்து புதுசாக அந்த இதெல்லாம் வச்சு வளகாப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டோம் இல்லை, இன்னும் நைட்டு எதுவும் சாப்பிடல. ஆனால் வந்து நைட்டு வந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸும் அப்புறமா வந்து இந்த கேசரி அப்புறம் ஒரு ஜூஸ் பாட்டில் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்து விட்டாங்க. பாப்பா வந்து இன்னும் வந்துட்டுருக்கிறவங்க கூட வந்து அந்த பாப்பா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. மாமாவோட ஃப்ரெண்டும் அவங்களும் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நான் அப்படியே வெளியே நின்றுட்டுருக்கேன். இப்போ தான் நான் என்னை ஒரு பெண்ணாகவே உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி சாரி வந்து கட்டிட்டேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லோ கலர் சுடி தான் போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு பாட்டி வந்து சொன்னாங்க, அந்த பாட்டி வந்து சொன்னாங்க எல்லாருமே வந்து சாரி கட்டியிருக்காங்க, நீங்கள் மட்டும்தான் சுடிதார் போட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து சாரி கட்டுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை பாட்டி எனக்கு சுடிதாரே ஓகே அப்படின்னு சொல்லி நான் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் பாட்டி வந்து இல்லை சாரி கட்டினா தான் அழகாக இருக்கும், சாரி கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. கொண்டு வந்திருக்கேன், ஆனால் வந்து எனக்கு ப்ளீட் வந்து அது நிற்காது பாட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு வந்திருந்த ஒரு சிஸ்டர் வந்து ப்ளீட் கரெக்டாக இது பண்ணி எப்படியோ சாரி வந்து கட்டி இன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்து முடிச்சாச்சு. நாளை காலையில் எழுந்திரிச்சு நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரில. சரி இப்போ நைட் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வேறுடா. இது யாரோட காரு? உன்னைய குன்னையே போகிறேன். எதுக்குடா அதை மாட்டி வச்சிருக்க? சும்மா மாட்டி வச்சிருக்கியா? 2 நிமிஷத்தில் எனக்கு அக்கா வந்திருக்குண்டா. இதே கொண்டு வந்து இங்கே மாட்டி வச்சிருக்கேன்டா. இது எதுக்குடா மாட்டி வச்சிருக்கீங்க? ஓ பயப்படுவாங்கன்னா மாட்டி வச்சிருக்கீங்களா? எங்களையெல்லாம் பார்த்தா பாவமா இல்லையா? நாங்களாம் டெய்லி நைட்டு பேய் படம் பார்த்து தூங்குறோங்க. இப்படியெல்லாம் மாட்டி வச்சிங்கன்னா அவ்வளோதான், கக்கா வந்துடும் எங்களுக்கு. பார்க்குறக்கே கொடூரமாக இருக்குது. உண்மையாலுமே இதுலேருந்து பேய் வருண்டா. இப்படியெல்லாம் மாட்டக்கூடாது தெரியுமா உனக்கு? அதைத்தான் நானும் சொல்கிறேன். அப்படி மாட்டினீங்கன்னா பேய் வந்து அங்கே உட்காந்துரும். அது மாஸ்கை கழட்டி போட்டுக்கணும். நான் மூஞ்சிரோட பயமுறுத்திருக்கணும். தம்பி அவங்களோட தான் ஆமாங்க காரு. எடுத்துட்டான் ஒரு வழியா.
ஏய் ஏன் நான் உனக்கு வீடியோ எடுக்கிறேன், பின்னாடி போய் முகப்பொடி போட்டு நிக்கட்டும். அட பாவி சீக்கிரம் பார்த்துட்டு எப்போ அந்த சைடு போட்டுக்க. அப்படியே அது உனக்குள்ள போய் ஒரு பேய் ரூபமா மாறிடும் பாப்பா. ஒட்டிக்கும். அப்படியே நாக்கு வெளியே வந்துடும். அதுக்கெல்லாம் போச்சு போச்சு வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா தம் ரூட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை பார்க்குறேன். முஸ்லீம் ஃபங்க்ஷனே ஃபர்ஸ்ட் டைம் இதான் நான் பார்க்குறேனே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா பீச் போகலாம், பீச் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே தான் வந்து கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, வாட்டர் பாட்டில், ஸ்கார்ஃபு எல்லாமே வந்து எடுத்துட்டேன். அது இல்லாமல் சாப்பாடும் வந்து சாப்பாடு வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சரின்னு சொல்லி கிளம்பிட்டோம். டைம் வந்து கரெக்டாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து கரெக்டாக 11:15 ஆகுது. நம்ம வீட்டிலேருந்து இப்போ தான் கிளம்புறோம். பாப்பாவும் அண்ணாவும் வரல, அவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரல. மாமா வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்துடுவாங்க, நானும் பாப்பாலாம் வந்து காரில் வந்துடுவோம். நம்ம வந்து கிளம்பிட்டோம். மாமா வந்து பின்னாடி வண்டியில் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் வந்து நான், பாட்டிமா, பாப்பா, அப்புறமா வந்து இன்னும் 2 பேர் எல்லாருமே வந்து காரில் போயிட்டுருக்கோம். இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் வந்து சாப்பிட போகிறோம். நம்ம எல்லாருமே இங்கே தான் சாப்பிட போகிறோம். அப்பா ஊட்டி இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டா தான் விளையாடுறது கூட. சோறு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடை ஒரு 2-3 கடை இருக்குது. அதனால் ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். முடிஞ்சால் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா பானிபூரி வாங்கி சாப்பிட்லாம். அது 2 பூரி பானிபூரி ஐஸ் சாப்பிட போகிறோம். ஆமாம், எனக்கு குல்ஃபி. பூரி மெல்ட் ஆயிரும். மண்ணில் விளையாண்டு எப்படி சாப்பிடுவேன்? எல்லாரும் ஐஸ் சாப்பிட்றோம். இந்த கலர் எதில் உழுவ போதா தெரியல. இங்கே மூளைக்கு எத்த மேலே மாதிரி இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குச்சி காமிக்கிறியா? சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் முழுசா சொல்ல. அவங்க யாரு ஒரு அப்பா வாங்கி கொடுத்தாங்க. பீச் நைட் டைமில் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. போட் போகுது தெரியுதுங்களா? இருக்காது. போட் போய் பாருங்கள் தண்ணியில். அங்கே எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட வந்தவங்க தான். என்னென்னு பார்த்தா பால் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, த்ரோ பால். ஃபேஸே தெரியல. த்ரோ பால் விளையாடுறாங்க. அப்போ எழுதி வச்சிருக்கிறா பாருங்க, எம்பிஎஸ் ஐ லவ் யூ. கீழே என்ன எழுதுற? என்னது அம்மாவா? ஐயோ, அப்பாவா?
லவ் அப்படி போட லவ். என்ன பண்ணிட்டு இருக்க? மணி என்ன தெரியுமா? நைட்டு 12:30 மணி. தூங்காமல் நைட்டு 12:30 மணிக்கு பீச்சில் மண்ணில் வீடு கட்டி விளையாண்டுட்டு இருக்கிற. வேண்டு கொஞ்ச நேரம் வந்து வாக்கிங் எல்லாம் போயிட்டு நம்ம திருப்பி வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. இன்னும் வந்து முன்னாடியே வந்திருந்தோம் அப்படின்னா நிறைய கடைகள்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம லேட்டாக வந்துட்டனால கடைகள்லாம் ஒன்றுமே இல்லை. மீன் பிடிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போட் கிளம்பிடுச்சு. இதை மீனெல்லாம் பிடிப்பாங்க. காலையில் ஆர்பர் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பர் போயிட்டு அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவும் பேர் முபீனா சிஸ்டர் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அவங்க வீட்டை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வளகாப்புக்கு வந்தோம் இல்லைங்களா, அந்த பாப்பாவோட சிஸ்டர் அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு போய் வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 2:15 நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம். மத்தியானம் இல்லை, நைட்டு 2:15. இன்னைக்கு தூங்கவே இல்லை, நம்ம ரவுண்டிங்லாம் தான் இருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிற கப்பல். உங்களுக்கு தெரிஞ்சுதா? இங்கே அந்த பாப்பா வீட்டில் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கொடுத்தாங்க? இது என்னடா? ரோஸ் மில்க்கும் ஆப்பிளும் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 1:30 ஆகுதா? மணி 1:30 ஆச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 1:30. அவர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்காங்க. வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இப்போ இந்த ரோஸ் மில்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டை நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். கிச்சனில் வந்து அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ரூம் ஒன்று, துணியெல்லாம் அலாசருக்கு, துணி துவைச்சி காய போடுறதுக்கு இது ஒரு ரூம். பின்னாடி வந்து நம்மளுக்கு கார்டன் மாதிரி போட்டிருக்காங்க. ஆமாம், இந்த வீடு குடி வந்துட வேண்டியதான். அவ்வளோதான், நான் பயந்தே செத்துருவேன், தூங்கவே மாட்டேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம். இது வந்து அப்படியே செவுத்தில் அந்த இது பண்ணி டோர் வந்து பண்ணி டோர் போட்டிருக்காங்க. அவங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கின மெடல், அதாவது கேரமில் டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம். அது பெரிய பாண்டா, இது குட்டி பாண்டா. 2 பாண்டாவை படுத்திருக்காங்க. இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே வந்து செவுத்துலேயே பண்ணி டோர் வந்து போட்டிருக்காங்க. உட்டனில் கலர் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது கேட்லேருந்து உள்ளே வந்தோடனேயுமே கார் பார்க்கிங்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம்னா முன்னாடி வந்தோடனே இவங்க வந்து அந்த
அவங்களோட தொழுவாங்க இல்லைங்களா, தொழுவும் சொல்கிறது வந்து மேலே எழுதியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா மேலேயும் வந்து எழுதியிருக்காங்க. டிசைன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.